தேவனுடைய ஊழியத்தை பணத்திற்காக செய்கிறவருடைய நிலைமை பரிதாபம். வெறும் இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடி இம்மையான ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் பணத்திற்காக புகழுக்காக பேருக்காக நீங்கள் ஊழியம் செய்தால் உங்களை போல பரிதாபத்திற்குரியவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆகவே ஊழியம் செய்கிற சகோதரனே சகோதரியே, எஜமான் வந்து கணக்கு கேட்பார் என்கிற நறுக்கத்தோடு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள் ஊழியம் என்று வந்துவிட்டால் யாரும் கணக்கே கேட்க முடியாது, நான் வைத்ததுதான் என்பதாக எண்ணுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, எனக்கு தெரியும் ஒரு நாள் இயேசு வரும் பொழுது, மோகன்லாசரஸ் உன் கணக்கை கொண்டு வா என்று ஆண்டவர் கேட்பார். இந்த ஜனங்கள் உனக்காக ஜெபித்தார்கள், நீ சுவிசேஷத்தை அறிவிப்பாய் என்று சொல்லி தியாகத்தோடு காணிக்கைகளை அனுப்பினார்களே, நீ எனக்காக என்ன செய்தாய்? சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன செய்தாய்? இந்த பணத்தை எப்படி செலவு செய்தாய்? உன் கணக்கை கொண்டு வா என்று தேவன் கட்டாயமாய் கணக்கை கேட்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அன்பான ஊழியக்காரனே, எஜமானாக இயேசு வரும் பொழுது உன்னிடத்தில் கணக்கு கேட்பார் என்பதை நீ மறந்து விடாதே. ஊழியக்காரனாக இருக்கிறபடியினால் மனம் போல எப்படி செய்யலாம் என்று துணிகரம் கொள்ளாதே. அப்படியானால் ஆண்டவருடைய வருகையிலே அவர் சொல்லுவார், பொல்லாத ஊழியக்காரனாகிய இவனை இந்த புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்பதாக. என்னை போல சுவிசேஷகனாக இருந்தாலும் சரி, ஒரு சபையின் பாஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு சபையின் போதகராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பேராயராக இருந்தாலும் சரி, பிஷப்பாக இருந்தாலும் சரி, மாடரேட்டராக இருந்தாலும் சரி, எஜமான் வருகிறார், கணக்கு கேட்க வருகிறார். பிரதான மேய்ப்பன் வருகிறார், கணக்கு கேட்பார். ஒரு ஊழியக்காரனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஊழியம் என்றால் எப்படி செய்யலாம் என்று துணிகரம் கொண்டிருந்தார் நீங்கள் ஆபத்தில் அகப்பட்டுக் கொள்வீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என் இயேசு வரும் பொழுது உங்களால் தைரியமாய் அவருக்கு முன்னால் நிற்க முடியுமா? பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது அவர் கணக்கு கேட்பார். வெறும் அதிகாரம் செலுத்துவது அல்ல ஊழியம். ஜனங்களுக்கு ஆத்துமாக்களுக்காக பரிதபித்து ஜபிப்பதும் ஆத்தும ஆதாயம் செய்வதும் தான் ஊழியம். அதை விட்டுவிட்டு வெறும் அதிகாரம் செலுத்துகிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ! ஜாக்கிரதையாக தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். பொல்லாத ஊழியக்காரனை அவர் இருளிலே தள்ளி போடுவார் என்று வேதம் எச்சரிக்கிறது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. தாழ்மையோடு ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்ம பாரத்தோடு செய்ய வேண்டும். கர்த்தர் கணக்கு கேட்பார் என்கிற நடுக்கத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். ஆத்ம ஆதாயம் இல்லாத எந்த காரியத்திலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். பணம் சம்பாதிப்பது அல்ல ஊழிய காரியம், ஆத்மாக்களை சம்பாதிப்பது. ஆகவே ஜாக்கிரதையோடு ஊழியம் செய்தால் அந்த எஜமான் வரும் பொழுது சந்தோஷமாய் அவருக்கு முன்னால் நிற்க முடியும். ஆண்டவரே, என்னால் முடிந்ததை நான் செய்திருக்கிறேன், என்னால் முடிந்ததை செய்திருக்கிறேன் என்ற